பழைய சோத்து வடகம் எப்படி செய்வது? சாப்பாடு நல்லா புழிஞ்சு குண்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிணைங்க. ஃபஸ்ட்லேயே பிணைஞ்சிட்டு இப்படி பிணைஞ்சிட்டு இந்த வெங்காயம், வத்தல், சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைங்க. நல்லா பிணைஞ்சிருங்க. போட்டு பிணைஞ்சிட்டு கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதை இப்போ போட்டுதேன். போட்டு நல்லா பிணைங்க. திரும்பவும் கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இதை வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பழைய சோறு வேஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி தட்டில் இப்படி வைங்க. எத்தனை தட்டு தேவைப்படுதோ அத்தனை தட்டில் வைங்க. எடுத்து வச்சு ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு பொரித்து எடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு ரவுண்டு வரும். இந்த தட்டு முழுக்க வைக்கணும். இன்னொரு ரவுண்டு வருதா, இப்படி தட்டு முழுக்க வைக்கணும். வச்சுட்டு பத்தலைன்னா இன்னொரு தட்டு எடுக்கணும். இன்னொரு தட்டு எடுத்து அதுலேயும் வைக்கணும். அதிலே வச்சிட்டிங்கன்னா காய வச்சுருங்க.